64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, அஷ்டகந்தங்களை பற்றி பார்க்க போகிறோம். 8 வகையான வாசனை திரவியங்கள் நிறைந்தது அஷ்டகந்தம். இதில் 8 வகையான வாசனை திரவியங்களை நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதில் நம்ம சுத்தமானதாக நல்ல ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கணும். அதில் முதல்ல சந்தனம், 2வது ஜவ்வாது, 3வது புனுகு, 4வது பச்சை கற்பூரம், 5வது கஸ்தூரி, அடுத்தது குங்குமப்பூ, கோரோஜன, அரகஜா. இது போன்ற 8 வகையான வாசனை திரவியங்களை நல்லதாக பார்த்து ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு கல்வம் இருந்தால் அந்த கல்வத்தில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் நெய் விட்டு நல்லா நீட்டாக அந்த மை பதத்துக்கு அரைச்சிக்கணும். நல்லா பக்குவம் நிலைக்கு நல்லா 1 மணி நேரம் அரைச்சிங்களா அது ஒரு மை பக்குவத்துக்கு வரும். நல்லா அற்புதமாக வரும். அப்படியே அரைக்க நல்லா நைஸாக வரும். அந்த திலகத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட பூஜை ரூம்பில் வச்சு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை கொடுங்க. கணபதி பகவான் மந்திரம், இது போன்ற உங்களுக்கு தெய்வீக மந்திரங்கள், எந்த மந்திரங்கள் தெரிச்சாலும் அதை டெய்லியும் அந்த பொட்டுக்கு கொடுங்க. இல்லை எனக்கு எந்த மந்திரங்கள் தெரியாதுன்னா ஒன்றும் கவலை வேண்டாம், அதுக்கு டெய்லியும் தூப தீபம் மட்டும் காட்டுங்க. அந்த அஷ்டகந்தத்துக்கு டெய்லியும் தூப தீபம் மட்டும் காட்டுங்க. காட்டி முடித்த பிறகு இந்த பொட்டா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு குங்குமத்தை மேலே வச்சுக்கோங்க. இது போன்ற வச்சிங்களா உங்களுக்கு என்ன பலன் தரும்னா, ஜனவசியம் தரும், தனவசியம் தரும், முகவசியம் தரும். இது போன்ற அற்புத வசீகர சக்தி எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள் உங்களை ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த வேலைக்கு போனீங்களா அது அற்புதமாக அந்த வசீகர தன்மையினால் உங்களுக்கு பன்மடங்கு லாபம் கிடைக்கும். உங்களோட தொழிலில் மேன்மையாக வெற்றி அடைய முடியும். பிறகு இதே அந்த அஷ்டகந்தத்தை உங்களோட பூஜை ரூமில் நம்ம நீட்டாக போட்டோவெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது சுத்தப்படுத்திடணும். போட்டோ சிலை எது இருந்தாலும் நல்லா அது எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த போட்டோவுக்கு எல்லாத்துக்கும் சிறிது இது போன்ற இந்த அஷ்டகந்தத்தை போட்டோவில் சுவாமி படங்களுக்கு நம்ம எப்படி பொட்டு வைப்போமோ அது போன்று சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சுருங்க. இது எல்லாம் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு தேவையான தெய்வீக சக்தி ஈர்த்து கொடுக்கும். ஏன்னா தெய்வங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அஷ்டகந்த பொருள் எல்லாமே தெய்வ ஆற்றல் நிறைந்தது. இந்த 8 பொருளும் இது என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த தன்மையை ஈர்த்து கொடுக்கும். குலதெய்வத்தை ஈர்த்து கொடுக்கும். உங்களுக்கு தேவையான மகாலட்சுமி தாயை ஈர்த்து கொடுப்பாங்க, அஷ்டலட்சுமி தாயை ஈர்த்து கொடுப்பாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் உரிய அற்புதமான இந்த பொட்டு. இது மையி, சரிங்களா? இது மையினா தவறாக எடுத்துக்க வேண்டாம், வசியம்னாலும் தயவு செய்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு ஈர்ப்பு, தெய்வீக ஈர்ப்பு இதெல்லாம். ஏன்னா நம்ம குருநாதர் சித்தர்கள் இது போன்ற திலகங்களை ரெடி பண்ணி டெய்லி அது வச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ண பிறகு நம்மளுக்கு அவங்க உணர்த்துறாங்க. இது போன்று செஞ்சால் தெய்வீக ஆற்றல் அந்த நபர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க. பிறகு நீங்கள் எந்த தெய்வங்களை உபாசனை பண்ணாலும் சரி, இப்போ வெள்ளிக்கிழமை கண்டா அம்மா மகாலட்சுமி தாய்க்கு பூஜை பண்ணுறீங்களா, அப்போ அஷ்டகந்தத்தை வச்சுக்கிட்டு பூஜையை செஞ்சீங்களா நிச்சயமாக அம்மா மகாலட்சுமி தாய் அஷ்டலட்சுமி தாய் மனம் குளிருவாங்க. இது போன்ற தெய்வீக காலங்களில் டெய்லி வைக்கக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக பலன் தரும். விரத காலங்கள் இருக்கீங்க அப்பயும் இந்த போன்ற அஷ்டகந்தத்தை வைக்கக்குள்ள உங்களுக்கு அற்புத பலன் தரும். இல்லை டெய்லி வைக்கிறோன்னா மிக சிறப்பாக வேலை செய்யும். டெய்லி உங்களுக்குள்ள தெய்வீக சக்தி உங்கள் உடலில் இயங்கி உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், முகவசியம். இது போன்ற நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த அஷ்டகந்தத்தை இது கரெக்டாக முறையாக போட்டு அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி நாம் டெய்லி வச்சுக்கலாம். நம்மளோட குழந்தைங்களுக்கு வச்சு விட்டாலும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு இது அருமையாக அமையும். அவங்களோட சிந்தனைகளை படிப்பில் செலுத்தி அவங்களோட வாழ்க்கையில் வெற்றிக்கு உண்டான வழிகாட்டும். நம்ம வீட்டில் இருக்கிற அனைவருமே இந்த அஷ்டகந்தத்தை பயன்படுத்தலாம். இது ஒரு மகாசக்தி. இதே அஷ்டகந்தத்தை நம்மளோட
வீட்டோட நுழைவாயில கரெக்டாக மேலே ஒரு கொஞ்சோண்டு வச்சு அதில் குங்குமத்தை வச்சு விட்டா தெய்வீக சக்தி வெளியில் இருக்கிற சக்தியை நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு வாஸ்து கோளாறு நீக்கும். இது போன்ற அற்புத பலன் நிறைஞ்சது இந்த அஷ்டகந்தம். ஏன்னா நம்மளோட பிரசித்தி பெற்ற எல்லா ஆலயங்களையும் இந்த அஷ்டகந்தங்களை தெய்வ சிலைகளுக்கு நிச்சயமா உறுதியா வைப்பாங்க. இது வைக்கிறதுனால அங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கும், தெய்வீக சக்தி அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். இது போன்ற நாமளும் டெய்லி இதை நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு தேவையான எல்லா சகல செல்வங்களும் நம்மளை தேடி வரும். நம்ம உழைப்புக்கேற்ற சகல செல்வங்களும் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும். எந்த தடையும் இருக்காது. காரிய வெற்றியாகவும், தொழில் வளர்ச்சி நடக்கும், பொருளாதார வளர்ச்சி நடக்கும், கடன் பிரச்சனை நீங்கும். இது போன்ற அற்புதங்கள் நிறைந்தது இந்த அஷ்டகந்தம். ஏன்னா இந்த அஷ்டகந்தத்துல அவ்வளோ மகிமைகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம குருநாதர் சித்தர்கள் இது முறையா பயன்படுத்தி டெய்லியும் அவங்க ஜபங்கள் பண்றப்ப உட்காரக்குள்ள இது நிச்சயமா இது பலன் தருது. மக்கள் இது போன்ற அவங்க வழிபாடுக்கு பயன்படுத்தக்குள்ள இவங்க வாழ்க்கையில இது நிச்சயமா உறுதியா பயன் தந்துகிட்டே இருக்கும். இவங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெற முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அற்புதமான அஷ்டகந்தங்களை நம்ம எல்லோரும் கடைகளில் ஒரிஜினலாக பார்த்து புனிதமாக பயன்படுத்தக்குள்ள உறுதியாக நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சே தீரும். அனைவரும் இதை செஞ்சு பார்த்து வெற்றி அடையணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.